බයිබලේ කියනවා வேதம் சொல்லுகிறது පුරුෂයාට භාර්යාවක් කොට දෙවියන් වහන්සේ දුන්නා වූ කාන්තාවන් புருஷனுக்கு மனைவியாக ஆண்டவர் கொடுத்த பெண்ணை පුරුෂයා ඇයට ප්‍රේම කළ යුතුයි. ஒரு கணவன் அவளை நேசிக்க வேண்டும். සියල්ලෙන් ඇයට ගෞරවය කළ යුතුයි. எல்லாவற்றிலும் அவளை கனம் பண்ண வேண்டும். ඇය දුර්වල භාජනයක්. அவள் ஒரு பலவீன பாண்டமானவள். ඉක්මනට තුවාල වෙන්න පුළුවන් කෙනෙක්. அவள் சீக்கிரமாக காயமடைவாள். ඉක්මනට වේදනාවට මුහුණ දෙන්න පුළුවන් කෙනෙක්. சீக்கிரமாகவே அவள் வேதனைப்படுவாள். ඇයට කළ යුතු ගෞරවය කරන්න. அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். බයිබලේ කියනවා. வேதம் சொல்லுகிறது මේ භාර්යාව இந்த மனைவி නිවසක් ඇතුලේ ஒரு வீட்டிற்குள்ளே ඉටෙව්වා වූ මිදි වැලකට සමානයි. ஒரு வீட்டிற்குள்ளே நடப்பட்ட திராட்சை செடிக்கு ஒப்பானவள். බයිබලයේ මේ මිදිවල කරන්න පුළුවන් දේවල් කතා කරනවා. வேதாகமத்திலே திராட்சை செடியினால் செய்யக்கூடிய காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டது. එක මිනිස්සෙක් තුවාල වුණා. ஒரு மனிதன் காயப்பட்டவுடன் මේ යාපස් සමාරයා මිනිස්සයා මොනවාද කරන්නේ? இந்த நல்ல சமாரியன் என்ன செய்தான்? ඔහුගේ තුවාලවලට அவருடைய காயங்களுக்கு මිදි උස දානවා. திராட்சை ரசத்தை ஊற்றினான். බේතක් ලෙස මිදි උස පාවිච්චි කරනවා. மருந்தாக திராட்சை ரசத்தை பயன்படுத்தினார்கள். ඒ බයිබලය භාර්යාවක් මිදි වැලකට සමාන කළේ. எதற்காக வேதாகமும் ஒரு மனைவியை திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறது? කොස් ගාකට සමාන කරන්නද? ஒரு பலாமரத்துக்கு பேசவில்லை. பழத்துக்கு ஒப்பிடவில்லை. පොල් ගෙඩියකට සමාන කරන්නද? ஒரு නැත්නම් පොල් ගසකට. ஒரு தேங்காய் மரம் அல்லது தேங்காய்க்கு ஒப்பிட்டு பேசவில்லை. කෙසල් ගෙඩිය වලට සමාන කරන්න. வாழைப்பழத்திற்கு ஒப்பிட்டு பேசவும் இல்லை. ඇපල් ගෙඩියකට සමාන කරන්න. ஒரு எப்பல் பழத்துக்கு ஒப்பிட்டு பேசவும் இல்லை. ඔරන්ජ් වලට සමාන කරන්න දෙවුණා. ஆரஞ்சு பழத்திற்கும் ஒப்பிட்டு பேசவில்லை. කොච්චර පළතුරු තියෙනවද? எவ்வளவோ பழங்கள் இருக்கிற போது මේවට සමාන කරන්න තිබුණා. இவைகளுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கலாமே. නමුත් බයිබලය කතා කරනවා ஆனால் வேதம் சொல்லுகிறது මිදි වලට සමාන කර. திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. මිදි වැලකට සමාන කළේ. எதற்காக திராட்சை செடிக்கு මේ ஒப்பிடப்படுகிறது? මිදි இந்த திராட்சை තුවාල සුව කරන්න පුළුවන් බේතක්. காயங்களை சுகப்படுத்தக்கூடிய மருந்து. පවුල් තීමොතෙට කියනවා. பவுல் தீமோத்தேயுவுக்கு இப்படி சொல்லுகிறார். ඔබගේ බඩේ අමාරුවට உன் வயிற்று வலிக்கு මිදි උස පාවිච්චි කරන්න. திராட்சை ரசத்தை பயன்படுத்து. ඇයි බයිබලයේම කියන්නේ? ஏன் வேதாகமம் இப்படி சொல்லுகிறது? බේතක්. அது ஒரு மருந்தாய் இருக்கிறபடினாலே. මවක් ஒரு தாய் ගෙදර වෛද්‍යවරියක්. ஒரு வீட்டின் மருத்துவர். ஆமென். පස්පංගු අදලා දින එක පමණක් නෙවෙයි. கசாயம் செய்து கொடுப்பது மாத்திரமல்ல, පුරුෂයාව සුව කරන කෙනෙක්. கணவரை சுகப்படுத்துகிறவர், දරුවන්ව සුව කරන කෙනෙක්. பிள்ளைகளை சுகப்படுத்துகிறவர், දරුවන්ගේ තත්වයන් අඳුනා ගන්නා වූ කෙනෙක්. பிள்ளைகளின் நிலைமைகளை அறிந்திருக்கிறவர், දරුවෝ නිදාගෙන ඉන්න විදි අම්මට කියන්න පුළුවන් දරුවට උනද නැද්ද කියලා. பிள்ளைகள் தூங்குகிற விதத்தை பார்த்து ஒரு தாய் பிள்ளைக்கு காய்ச்சலா இல்லையா என்று சொல்லிவிடுவார். තාත්තා අපි නගේ නිදාගෙන ඉන්නේ මේ දරුවට කරදර කරන්න එපා කියලා. தகப்பன் சொல்லலாம் சும்மா தூங்குகிறது கரைச்சல் கொடுக்க வேண்டாம் என்று. අම්මා කියන්නේ නෑ. ஆனால் அம்மா சொல்லுவார் මේ இல்லை, දරුවා නිදාගෙන ඉන්න විදිය වෙනස්. இந்த பிள்ளை தூங்குகிற விதம் මේ வித்தியாசமா දරුවා இருக்கிறது. ඇවිදලා එන විදිය இந்த වෙනස්. பிள்ளை நடந்து வருகிற விதம் வேறு விதமாக අද මේ දරුවාගේ කටාඬ වෙනස්. இன்று இந்த பிள்ளையின் குரல் මේ வேறாக දරුවා இருக்கிறது. කෑම කන විදිය වෙනස්. பிள்ளை சாப்பிடுகிற முறை மாறி இருக்கிறது. දරුවා ගෙන තාත්තට ඉස්සලා අම්මට තේරෙනවා. ஒரு பிள்ளையை பற்றி தகப்பனுக்கு முன்பதாய் தாய்க்கு தெரிந்துவிடும். ඉස්සර හිටපු විදිය නෙවෙයි අද. முன்பு இருந்த முறைகள் அல்ல இப்பொழுது. ඉස්සර කතා කරපු විදිය නෙවෙයි අද. முன்பு பேசியது போல் அல்ல இப்பொழுது. අද වෙනස්. இப்பொழுது எல்லாம் மாறி இருக்கிறது. ඒ මමට තේරෙනවා. அந்த தாய்க்கு விளங்கும். ඒ මම තමයි ඒ තුවාලයට ඒ තත්වයට බේත් දෙන්න පුළුවන් කෙනෙක්. அந்த தாய் தான் அந்த நிலைமைக்கும் அந்த காயத்துக்கும் மருந்து கொடுக்க ඒ முடியும். නිසා තමයි ගොඩාක් දරුවෝ කියලා අම්මට කුස් 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 ගාන්නේ. ஆகவேதான் பிள்ளைகள் அநேகர் தாயினிடத்திலே சென்று எதையும் சொல்லுவார்கள். අම්මා ෂේප් කරාවි. தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். අම්මා බලාගනී. அம்மா பார்த்து கொள்வார் என்று බයිබලයේ කියනවා. வேதாகமம் சொல்லுகிறது. භාර්යාවක් ஒரு மனைவி මිදි වැලකට සමාන. திராட்சை செடிக்கு ஒப்பாய் இருக்கிறாள் என்று. සුව කරන කෙනෙක්. சுகப்படுத்துகிற ஒருவர். ஆமென்.
බිඳුනා වූ අදවත් உடைந்த இருதயங்கள் ඇයට සුව කරන්න දන්නවා. அவளுக்கு சுகப்படுத்த தெரியும். එයාට දන්නවා සිස්ටම්. அவளுக்கு அந்த முறைமை එයාට தெரியும். ක්‍රම දන්නවා. அந்த முறைமையை அவள் அறிந்திருக்கிறார். ගෙදර සුවය ගේන විදිය ඇය දන්නවා. வீட்டிற்கு சுகத்தை கொண்டு வரக்கூடிய முறையை அவள் ඒ அறிந்திருக்கிறார். නිසා බයිබලය කියන්නේ ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, භාර්යාවක් මවක් මිදි වැලකට ஒரு மனைவி ஒரு தாய் திராட்சை செடிக்கு ஒப்பாய் இருக்கிறாள் என்று. ආමේන්. ஆமென். අම්මලා මව්වරුනි தாய்மாரே, ඔබ සුව කරන්නාවයි. நீங்கள் சுகப்படுத்துகிறவர்கள். ஆமென். ඔබ යාපත් අය. நீங்கள் நல்லவர்கள். ඔබට කරන්න පුළුවන් දේවල් විශාලයි. உங்களால் செய்யக்கூடிய காரியம் பெரிதா இருக்கிறது. සමහර වෙලාව තාත්තා කරන දේ ඔබට කරන්න බෑ. சில வேளையிலே தகப்பன் செய்கிறதை உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். යාට කරන්න බැරි දේවල් ඔබට. ஆனால் அவரால் செய்ய முடியாததை உங்களால் செய்ய முடியும். ஆமென். ஆமென். ஹalleluya. බයිබලය තීමොති ගැන මෙසේ කතා කරනවා. வேதாகமம் தீமோத்தேயுவை குறித்து இப்படி சொல்லுகிறது. දෙවෙනි තීමොති පළවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වගන්තය. இரண்டாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்திலே මේ ஐந்தாம் வார்த்தை. තරුණයේ ගැන පවුල් තුමා කතා කරනවා. ஒரு வாலிபனை குறித்து பவுல் இப்படி තරුණ දේව சொல்லுகிறார். සේවකයෙක්. ஒரு வாலிப ஊழியக்காரன், ඔව් දෙවිඳුන්ව විශ්වාස කරන කෙනෙක්. அவன் கர்த்தரை ඔව් விசுவாசிக்கிறவன், දෙවිඳුන් තුල පවිත්‍රව කරුණාවෙන් ජීවත් වෙන්නට උත්සාහ දරන කෙනෙක්. கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாய் ஜீவிக்க අපි முயற்சி කියමු මේ செய்கிறவன். වගන්තය. நாங்கள் வாசிப்போம். පළවෙනි තීමොති 1:5. ඒ ඇදහිල්ල පළමුකොට නොබේ ආච්චි වූ ලොයිස් තුලද නොබේ මෑණියන් වූ එවුනිකී තුලද වාසය කළාය. නුඹ තුලත් ඒ වාසය කරන බව විශ්වාස කරගෙන සිටිමි. බලන්න මේ වගන්තය තුල කියනවා இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, නුඹ තුල තිබෙන ඇදහිල්ල உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம், මේක කොයින්ද ආවේ? இந்த விசுவாசம் உனக்கு எங்கிருந்து வந்தது? ඒකයි කතා කරන්නේ. அதை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. පවුල් තීමොති ගැන සාක්ෂි දෙනවා. பவுல் தீமோத்தேயுவை குறித்து ஒரு சாட்சியை சொல்லுகிறார். පුදුම ඇදහිල්ලක් තියෙන කෙනෙක් ඔබ. ஒரு அற்புதமான விசுவாசத்தை உடையவன் ඔබගේ அவன். ඇදහිල්ල ගැන මම ආඩම්බර වෙමි. உன் விசுவாசத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ඔබගේ ඇදහිල්ල ගැන මම ගෞරවය කරමි. உன் விசுவாசத்தை நான் கனம் பண்ணுகிறேன். මම සතුටු වෙමි. நான் அதை குறித்து මේ சந்தோஷப்படுகிறேன். ඇදහිල්ල කොයින්ද ආවේ? இந்த விசுவாசம் உனக்கு எங்கிருந்து வந்தது? ඔය ඇදහිල්ලෙන් තමයි තීරණ ගන්නෙ. அவன் விசுவாசத்திலே தீர்மானங்கள் ඇදහිල්ලෙන් எடுக்கிறான். පියවර ගන්නවා. விசுவாசத்தினாலே படிகளை ඇදහිල්ලෙන් எடுப்பான். දේවල් කරන්න හරි ආසයි. விசுவாசத்தினாலே காரியங்களை செய்ய அவன் விருப்பம். පවුල් කියනවා ஆகவே பவுல் சொல்லுகிறார், මේ ඇදහිල්ල ආවේ இந்த விசுவாசம் உனக்கு ඔබගේ ආච්චි තුලේ. உன் பாட்டியின் இடத்திலிருந்து. මම මේ ඇදහිල්ල දැක්කේ ආච්චිගෙන්. நான் இந்த விசுவாசத்தை உன் பாட்டியின் இடத்திலே ඒකෙන් கண்டிருக்கிறேன். පස්සේ මම තුල දුටුවා. அதற்கு பின்பதாய் உன் தாயின் இடத்திலும் கண்டிருக்கிறேன். දැන් ඔවුන් තුලින් තමයි මේ ඇදහිල්ල ඔබට ආවේ. அவர்களுக்குள் இருந்துதான் அந்த விசுவாசம் இப்பொழுது உனக்கும் வந்திருக்கிறது. මං කල්පනා කරා තාත්තාගෙන මුකුත් කියන්නෙත් නෑ, සීයාගෙනවත් මුකුත් කියන්නේ කැලිම්ම ආච්චි අම්මයි කියන நான் කතාවයි சிந்தித்து කියන්නේ. பார்த்தேன், தகப்பன்மாரை குறித்தோ அல்லது தாத்தாமாரை பாட்டன்மாரை குறித்து சொல்லுவதில்லை, நேரடியாக ஆட்சியை குறித்து சொல்லுகிறாரே என்று. තීමෝතිගේ තාත්තා වෙන ජාතිය කෙනෙක්. ඉතින් ඒ නිසා වැඩි ඒ ගැන වර්ණනා කරන්නේ නෑ. නමුත් මෙතන තීමෝතින්- කතා කරන්නේ ඔබට තියෙන මේ ඇදහිල්ල இங்கே අම්මයි ආච්චිගෙන්. சொல்லப்படுகிறது தீமோத்தேயுவுக்கு இருந்த விசுவாசத்தை குறித்து. මවෙක් සුව කරන කෙනෙක්. ஒரு தாய் சுகப்படுத்துகிறவர், ඒ වගේම ඇදහිල්ලෙන් ආදර්ශයක් දෙන්නා වූ කෙනෙක්. விசுவாசத்திலே முன்மாதிரியை தரக்கூடியவர், ඇදහිල්ලෙන් ක්‍රියා කරන කෙනෙක්. விசுவாசத்திலே கிரியை செய்கிறவர், ඇදහිල්ලෙන් තීරණ ගන්නා වූ කෙනෙක්. விசுவாசத்தினாலே தீர்மானங்களை දෙවිඳුන් எடுக்கிறவர். කෙරේ ඇදහිල්ල තබන්නට ඒ පුණුව කෙනෙක්ට ලැබෙන්නේ ඒ ගෙදර ඒ මවගෙන ඒ ආච්චිගෙන්. கர்த்தர் மீது விசுவாசம் வைக்க ஒருவர் பழக்கப்படுவது அந்த வீட்டில் இருக்கிற ஆட்சி அல்லது அந்த தாய் கூடாக. මේකයි බයිබලය කතා කරන්නේ. இப்படிதான் வேதம் ඒ சொல்லுகிறது. නිසා මව්වරු ඇදහිල්ල තුල ජීවත් වෙන්නා වූ අය. ஆகவே தாய்மார் விசுவாசத்துக்குள்ளே උන් வாழ்கிறவர்கள், ඇදහිල්ල දේවල් ප්‍රකාශ කරන அவர்கள் විට விசுவாசத்தினாலே காரியங்களை அறிக்கை සමහර செய்கிற විට பொழுது සමහර අයට තේරෙන්නේ නැහැ. சில பேருக்கு அது උන් விளங்காது. දකින විදිය වෙනස්. அவர்கள் காண்கிற උන් விதம் බලන வேறு, විදිය වෙනස්. அவர்கள் பார்க்கிற விதம் උන්ට வேறு, පෙනෙන විදිය වෙනස්. அவர்களுக்கு தெரிவதும் வேறாயிருக்கும். ඒක බොයාට තේරෙන්නේ නැහැ. அது அநேகருக்கு விளங்காது. අම්මා කියාව යාත්නා කරමු. அம்மா சொல்லுவார் ஜெபிப்போம், ආච්චි කියාව යාත්නා பாட்டி කරමු. சொல்வார் ஜெபிப்போம். මගේ ආච්චි යාත්නා කරන්නේ කාටවත් ඇහෙන්නේ නැහැ. என்னுடைய பாட்டி ஜெபிப்பது யாருக்கும் விளங்காது, ආච්චි යාත්නා කරනවා. ஆனால் அவர் ஜெபிப்பார்.
මොනා කියනවාද අපි දන්නේ இப்படி නැහැ. මම ආලම නැහැ. இப்படி முணுமுணுத்து கொண்டு அவர் ஜெபிப்பார். என்ன ඒ சொல்வார் සත්‍ය என்பது විතරයි விளங்காது. ආලා තියෙන පිස් පිස් ගාගෙන அந்த දතුත් නැති முணுமுணு- නිසා ඒව තමයි එන්නේ. அந்த முணுமுணுக்கிற சத்தம் மாத்திரமே கேட்கும். නමුත් එයා යාත්නා කරනවා. ஆனாலும் அவர் ஜெபிக்கிறவர். මගේ අම්මා යාත්නා කරනවා. என் தாய் ஜெபிக்கிறவள். මං ගැලවීමට එන්න ඉස්සල්ලා நான் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு முன்பதாய் මං කිව්වා ගේ දෙකට බෙදන්න. வீட்டை இரண்டாக பிரியுங்கள் என்று මේ சொல்லியிருந்தேன். පැත්තේ ඔයගොල්ලෝ අල්ලලුයා ගන්න. அந்த பக்கம் நீங்கள் அல்லேலூயா මම சொல்லுங்கள். මේ පැත්තේ තව එකක් කියා ගන්නම්. ගේ දෙකට බෙදන්න. நான் இந்த பக்கம் வேறொன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் வீட்டை මා இரண்டாக ලොකු பிரித்துங்கள். වයසකුත් නැහැ. பெரிய வயதும் இல்லை. තොක්කක් දුන්නත් මුල්ලකට වෙලා ඉන්න වයස. ஒரு கொட்டு கொட்டினால் மூளையிலே போய் இருக்கிற ඒ வயது. කාලෙම මම කිව්වා ගේ දෙකට බෙදන්න. அந்த நாளிலேயே நான் சொன்னேன் வீட்டை இரண்டாக பிரித்து விடுங்கள். ඔයගොල්ලෝ අල්ලලුයා ගාගෙන මේ පැත්තට වෙලා ඉන්න. நீங்கள் அந்த பக்கமாய் அல்லேலூயா අපි சொல்லிக் මේ கொள்ளுங்கள். පැත්තේ ඉන්නවා. நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறோம். ඔවුන්ගේ ඇදහිල්ලේ යාත්නාව. அவர்களுடைய விசுவாசத்தின் ஜெபம். මට එක්කෙනෙක් කිව්වා என்னிடத்திலே ஒருவர் சொன்னார், ඔයා දන්නේ නැහැ ඔයගොල්ලෝ අම්මා යාත්නා කරන විදිය වාගෙන. உங்களை குறித்து உங்கள் தாயார் எப்படி ஜெபிப்பார் என்பது உங்களுக்கு ස්වාමීන් தெரியாது. මුව සේවකයෙක් කරන්න. ஆண்டவரே இவனை ஊழியக்காரனாக்கும். අද අපට පාට් එක දාන මෝ අනිත් හැට ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් කියන්නේ මෝ කෙලින්ම සේවකයෙක් කරන්න. இன்று எங்களுக்கு இப்படி பேசுகிற இவனை ஊழியக்காரனாக்கி விடும் என்று ஜெபித்தார். ඒක වෙන්න ඕනේ ඒ යාත්නාව. அந்த ஜெபம் උන් ඇදහිල්ලෙන් ඒක දැක්කා. அவர்கள் விசுவாசத்திலே அதை கண்டார்கள். අම්මලා එම තමයි. தாய்மார் அப்படித்தான். අම්මලා පොඩ්ඩක් සැරෙන් කියාවි. அவர்கள் கடினமாக கூட අඬලා சொல்லுவார்கள், කියාවි. அழுதும் சொல்லுவார்கள், අනම්මනම් කියාවි. வேறு வேறு விதமாகவும் சொல்லுவார்கள். අම්මලා ඇඟීමත් එක්ක තමයි බෝදේවල් ප්‍රකාශ කරන්නේ. உணர்வுகளோடு தான் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார்கள். තාත්තා අනේ ඒම කතා කරන්නේ නැහැ අම්මා. தகப்பனை போல ஒரே மாதிரியாக இருக்க அம்மா மாட்டார்கள். வெனஸ். அம்மா வேறு மாதிரியாக இருப்பாள். ඒ අම්මා තමයි දන්නේ ඒ දේවල්. அந்த தாய்க்கு தான் அந்த காரியங்கள் ඒතර விளங்கும். අම්මා දරුවන්ගෙන ප්‍රකාශ කරන දේවල් වෙනස්. தாய் பிள்ளையை குறித்து சொல்லுகிற காரியங்கள் ඔගේ வித்தியாசமா இருக்கும். අනාගතය ගැන අම්මා දකින දේවල් அவருடைய වෙනස්. எதிர்காலத்தை ஒரு தாய் காண்கிற ඒ விதம் නිසා තමයි வித்தியாசமா අම්මලා இருக்கும். එහෙම කතා කරන්නේ. ஆகவே தான் தாய்மார் ඔවුන් இப்படி ඇදහිල්ල பேசுகிறார்கள். දේවල් ඔවුන් තුල තිබෙනවා. அவர்களுக்குள்ளே விசுவாசத்தின் காரியங்கள் ඒ அவர்களுக்குள்ளே ඇදහිල්ල අපට இருக்கும். පෙනෙන්නේ නැහැ. அந்த விசுவாசம் எங்களுக்கு අපට தெரியாது. පෙනෙන්නේ වෙනත් විදියකට. எங்களுக்கு அது வேறு விதமாய் விளங்கும். ඒක අම්මා කෙනෙක් යාත්නා කරනවා. ஒரு தாய் இப்படி ஜெபிக்கிறாள், මට දරුවෙක් දෙන්න. எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். දරුවෙක් ලැබුණා. ஒரு பிள்ளை கிடைத்தது. මේ අම්මා මොනවද දෙන්න කරන්නේ? அந்த தாய் என்ன செய்தாள்? බයිබලේ කියනවා මේ දරුවා කිරි බොන එක නතර වුණාම அந்த பிள்ளை பால் மறந்தவுடன் මේ දරුවා එක්කගෙන යනවා පල්ලියට. அந்த பிள்ளை ஆலயத்துக்கு அழைத்து சென்று, පාස්ටර් දැන් ටිකක් වයසයි. அங்கே போதகர் வயது சென்றவராய் இருந்தார். ළඟට ගියා. அருகிலே சென்று පාස්ටර්ගේ නම ඒලි. அந்த ஏலி என்ற தீர்க்கதரிசி, මාව මතකද පාස්ටර්? என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார். කවුද බොලේ ඔබ? யார் நீ என்று அந்த ஆசாரியன் கேட்கிறான். මතකද එදා අඬ මම යාත්නා කරනකොට ඔබ හිතුවේ මම අඩියක් ගාලා ඇවිල්ලා ඉන්නේ කියලා. அன்று இந்த இடத்திலே வந்து நான் அழுது ஜெபித்தேன், உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார். අඩියක් ගාලා ඇවිල්ලා තමයි පල්ලියට. நான் வெறித்து இருப்பதினால் இப்படி செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்களே என்று එයා கேட்கிறார். තමයි මම. அந்த பெண் நான் தான். ඇත්තද? உண்மையாகவா? ඔබ මට අනාවැකියක් කිව්වේ මතකද? நீங்கள் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமும் சொன்னீர்களே, ඔබගේ යාත්නාව දෙවියන් වහන්සේ ඇසුවා කියලා. உன் ஜெபம் தேவனிடத்திலே கேட்கப்பட்டது මම என்று. යාත්නා කළේ ස්වාමීන් මට දරුවෙක් දෙන්න. நான் ஒரு பிள்ளையை கேட்டு ஜெபித்தேன். දරුවා මම ඔබට කැප කරනවා කියලා. அந்த பிள்ளை உமக்கே திரும்ப கொடுப்பேன் என்று ඒ சொன்னேன். දරුවා තමයි அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை என்று. ඇත්තද? உண்மையாகவா? වරෙන් පුතේ කියලා ලං කරගත්තා. வா மகனே என்று அவர் சேர்த்து මේ අම්මා கொண்டார். මොනවද කළේ? அந்த தாய் என்ன செய்தாள்? මේ දරුවා පල්ලියට බාර දෙන්න. அந்த பிள்ளையை சபைக்கு என்று கொடுத்து விட்டாள். දෙවියන් ஆலய වහන්සේට බාර දෙන්න. ஆண்டவருக்கு என்று கொடுத்து விட்டாள். එයා ගෙදර ගියා. கொடுத்து அவள் வீடு சென்றாள். මේ දරුවා වැඩෙන්න පටන් ගත්තා. அந்த பிள்ளை வளர்ந்தது. බලවත් අනාගත ஒரு වක්ත. வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக ඔය තමයි සැමුවෙල්. சாமுவேல். දෙවියන් වහන්සේ කුඩා කාලෙම්ම ඌට කතා කළා. ஆண்டவர் சிறு வயதிலேயே சாமுவேலோடு பேசினார். රජවරු පත් කරන්න ආලේප කරන්න දෙවිඳුන් ඔව භාවිතා කළා. ராஜாக்களை ஏற்படுத்த, ராஜாக்களை அபிஷேகிக்க ஆண்டவர் அவனை ඒ මවගේ பயன்படுத்தினார். කැපවීම ඒකයි මම කියන්න அந்த හදන්නේ. தாயின் ஒப்பு கொடுத்தலை ඒ குறித்து நான் මවගේ பேசுகிறேன். කැපවීම දෙස බලන්න. அந்த தாயின் அர்ப்பணிப்பை ඇය பாருங்கள். තුල තිබුණා පුදුම ඇදහිල්ලක්. அவருக்குள்ளே ஒரு அற்புதமான விசுவாசம் இருந்தது. ඒ පල්ලියේ அந்த ஆலயத்திலே පාස්ටර්ගේ පුතු දෙන්නෙක් තුන් දෙනෙක් හිටියා. போதகருடைய குமாரர் 2-3 பேரும் இருந்தார்கள். අමුතු කොල්ලෝ ටිකක්. அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். පාස්ටර් අපරාධේ කියන්න බෑ.
போதகரை சும்மா சொல்லக்கூடாது. අහිංසක පුද්ගලයා. அவர் ஒரு அப்பாவி. දරුවන්ට ඇඩ්වයිස් කරන්නේ මේ විදියට. பிள்ளைகளை இப்படி அவர் அறிவுரை சொல்லுவார். පුතේ பிள்ளைகளே, මුකුත් කරන්න එපා බං. எதுவும் செய்ய வேண்டாம் மகனே, බලාගෙන බං. பார்த்து செய்யுங்கள். මේ විදියට තමයි ඇඩ්වයිස් කරන්නේ. இப்படிதான் அவர் அறிவுரை சொல்லுவார். එයා සැර කරන්නේ නැහැ. அவர் கடினமாய் எதையும் රිදෙන්නේ சொல்வதில்லை. නැතුව තමයි ඒකත් කියන්නේ. வலிக்காமல் தான் எதையும் சொல்லுவார். මේගොල්ලන් ටිකක් තරුණයි. அவர்கள் வாலிபர்களாய் இருந்தார்கள். දැන් පූජා කරන්න ගොඩාක් බැටළුවෝ ගේනවා පල්ලියට. பலிகளுக்கென்று அநேக ஆடுகளை அந்த ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். මේ මස් විකුණනවා පිටිපස්ස දොරේ. அந்த இறைச்சிகளை அவர்கள் ඒවා பின்புறமாக විකුණන්න விற்கிறார்கள். බෑ. அதை விற்க கூடாது. ඒවා පූජාවට ගෙන ආපු දේවල්. அவைகள் பலிகளுக்கென்று கொண்டு පූජකයා வரப்பட்டது. කන්න පුළුවන්. அதை ஆசாரியன் சாப்பிடலாம். මොන් විකුණනවා අරගෙන. ஆனால் அவர்கள் அதை விற்றார்கள் பணத்திற்கு. ඒක පමණක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, පල්ලියට එන ගෑනු ළමයි ඉන්නවනේ. ஆலயத்திற்கு வருகிற பெண் பிள்ளைகள் සෙල්ලම් දානවා. அந்த விளையாட்டு போடுவார்கள். අතපත්තු සෙල්ලම් දානවා. விளையாட்டு போடுவார்கள். බයිබලේ තියෙනගේ මං කියන්න ඕනේ. வேதம் இதை சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ සෑමුවෙල්ට කතා කළා. ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு சொன்னார். අවුරුදු 13ක 14ක කොල්ලෙක්. 13 14 வயதான சாமுவேல் පල්ලියමයි නිදාගන්නේ. அவன் ஆலயத்திலே தான் தூங்குவான். මේක ප්‍රසිද්ධයි පාසලගේ කොල්ලෝ මේ සෙල්ලම් දාන එක හරි ප්‍රසිද්ධයි. அந்த போதகருடைய பிள்ளைகள் இப்படி செய்வது பிரபல்யமாய் எல்லோருக்கும் தெரிந்ததா இருந்தது. මුකුත් කියන්න යන්නේ නැහැ. ஆகவே அதிகமாக யாரும் அதை குறித்து මේ பேசுவதில்லை. පාසලගේ දරුවෝනේ. அது போதகரின் අපි பிள்ளைகள் தானே. කොහොමද කියන්නේ? நாங்கள் எப்படி சொல்லுவது? දැක්කත් නොදන පාට් එක යමු. கண்டாலும் காணாமல் ඒවා செல்வோம். කතා කරන්න ගියොත් කරදරයි. அதை பற்றி பேசினால் பிரச்சனை. කැරකිලා අපේ ඔළුව උඩ ඒවි. பின்பு அது எங்கள் தலை மீது வந்துவிடும். ඒ නිසා ඔවුන් පාඩුවේ හිටියා මිනිස්සු. ஆகவே மனிதர்கள் இதை அறிந்திருந்தும் பேசாமல் අතන இருந்தார்கள். මෙතන පොඩි පොඩි කුසු කුසුවක් තිබුණා. அங்கே இங்கே இடத்திலே பேசினார்கள். ඒලි මේවා වැඩි ගණන් ගත්තේ නැහැ. ஏலி இதை பொருட்படுத்தவில்லை. සෑමුවෙල්ට දෙවියන් වහන්සේ කිව්වා. ஆனால் சாமுவேலுக்கு ஆண்டவர் சொன்னார், මුන් වැඩි කල් ඉන්නේ නැහැ. அவர்கள் அதிக நாட்கள் இருக்க போவதில்லை. මුන් වැඩි කල් ඉන්නේ නැහැ. அவர்கள் அதிக நாட்கள் இருக்க මම දෙනවා போவதில்லை. මුන්ට දඬුවමක්. நான் அவர்களை தண்டிப்பேன். මුන් විනාශ වෙනවා. அவர்களை அழிப்பேன். මුන් ඔක්කොම විනාශ වෙනවා. அவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள். ඒ වගේ විනාශ වුණා. அப்படியே அவர்கள் அழிந்தும் போனார்கள். මම මොකද්ද මෙතන කතා කරන්නේ? நான் எதை இங்கே சொல்ல வருகிறேன்? සෑමුවෙල්ගේ මවගෙන. சாமுவேலின் அந்த தாயை குறித்து. ඇය එතනට දරුවාව ගෙනිච්චේ அவள் அந்த பிள்ளை அந்த இடத்துக்கு கொண்டு போனது. අපි උඟක් අය හොඳ තැන්නේ හොයන්නේ. நாங்கள் அநேகர் நல்ல இடங்களை தேடுவோம் அல்லவா? හොඳ පාස්ටර්, நல்ல போதகர், හොඳ පල්ලි, நல்ல சபை, හොඳ පාසල්, நல்ல பாடசாலை, හොඳ ගෙවල්, நல்ல வீடுகள், හොඳ පරිසරයක්, நல்ல சூழ்நிலை, හොඳ ළමයි. நல்ல பிள்ளைகள். වෙන මොකද්ද? හොඳ 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 යාපත් කියලා ඔක්කොම යාපත් දේවල් හොයන්නේ. நல்லது நல்லது என்று எல்லா நல்லதையும் நாங்கள் தேடுவோம். වරදක් නැහැ. அது தவறல்ல. අන්න සෑමුවෙල් ගෙනිච්චේ அன்னால் சாமுவேலை கொண்டு போனது අයාපත් පසුබිමක් තුලටයි. தீமையான பின்னணி இருக்கிற இடத்திற்கு. අයාපත් දරුව ඉන්න තැනට තමයි තමාගේ දරුවාව බාර කළේ. பொல்லாத பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே தன் பிள்ளையை ஒப்புக் දෙවියන් கொடுத்தார். වහන්සේ මාගේ දරුවා බලාගෙන ஆண்டவர் என் பிள்ளையை பார்த்துக் මගේ கொள்வார். දරුවට මගේ දරුවා ආරක්ෂා කරන්න මගේ දෙවිඳුන්ට පුළුවන්. என் பிள்ளையை பாதுகாக்க ஆண்டவரால் අන්න முடியும். ඒ තැන තමයි සෑමුවෙල් ඇදුනේ වැඩුනේ. அந்த இடத்திலே தான் சாமுவேல் අයාපත් வளர்ந்தார். පසුබිමක් තිබෙන අයාපත් දරුවන් මැදියේ තමයි සෑමුවෙල් ඇදුනේ. பொல்லாத பிள்ளைகள் பொல்லாத சூழ்நிலை இருக்கிற இடத்திலே தான் சாமுவேல் வளர்ந்தான். ඒලි කෙරේ නෙමෙයි ඇදහිල්ල තිබුණේ. ஏலியின் மீது நம்பிக்கை வைத்தால் அங்கே අන්නට போனது. ඇදහිල්ල තිබුණේ දෙවියන් වහන්සේ அன்னாளின் කෙරේ. விசுவாசம் கர்த்தர் மீது இருந்தது. අන්න ஆமென். බැලුවේ දෙවියන් වහන්සේ දෙස. அன்னால் பார்த்தது ஆண்டவரை. මට දරුවෙක් දුන්න දෙවිඳුන් මගේ දරුවාව ආරක්ෂා කරන්න எனக்கு- බලවත් බව ඇය දැන எனக்கு සිටියා. பிள்ளை கொடுத்த என் ஆண்டவர் என் பிள்ளையை பாதுகாப்பார் මේක என்று அவர் තමයි அறிந்திருந்தார். ප්‍රේමවන්තනි බලවත් ඇදහිල්ල මව්වරුන්ට කියලා කියන්නේ. தாய்மாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையான விசுவாசம் என்பது මව්වරු இதுவே. දන්නවා ඇදහිල්ල පාවිච්චි කරන්නට ඕන විදිය. தாய்மாருக்கு அந்த விசுவாசத்தை பயன்படுத்த මෙතරම් விதம் தெரியும். වටිනා ඇදහිල්ල තිබෙන්නා වූ අය තමයි මේ මව්වරු. இவ்வளவு பெருமதியான விசுவாசத்தை கொண்டவர்கள் தாய்மார். ஆமென். අම්මලා ஹalleluya. ඔබ වටිනා අය. தாய்மாரே நீங்கள் பெருமதியானவர்கள். ஆமென். සමහර ஹalleluya. වෙලා විතර මගේ මිනිහට මගේ වටිනාකමවත් තේරෙන්නේ நீங்கள் நினைக்கலாம் என் கணவருக்கு என் பெருமதி කිසිම விளங்கவில்லை என்று. කෙනෙක්ට මගේ වටිනාකම තේරෙන්නේ නැහැ. ஒருவருக்கும் என் பெருமதி விளங்கவில்லை என்று நினைக்கலாம். ප්‍රේමවන්තයනි அன்பானவர்களே, දෙවියන් වහන්සේ ඉදිරියේ கர்த்தருக்கு முன்பதாக ඔබ වටිනා நீங்கள் වස්තුවක්. பெருமதி உள்ளவர்கள்.
கொடுப்பார்கள். ஆமென். ඔබගේ ஹalleluya. පුරුෂයාට ඔබ තමයි යාපත. உங்கள் கணவருக்கு நீங்கள் தான் நன்மை. ඒ ஆமென். යාපත සොයාගත්තේ ඔබ නිසායි. அவர் நன்மையை கண்டடைந்தது உங்கள் ඔබයි நிமித்தம். ඇගේ ஆமென். ඔහුගේ ශක්තිය. நீங்கள் தான் அவருக்கு பலன். ඔබයි ඇගේ ඔහුගේ ආශිර්වාදය. நீங்கள் தான் அவருக்கு ஆசீர்வாதம். ஆமென். දෙවියන් ஹalleluya. වහන්සේ ඔහුට සාකාරියක් ලෙස ඔබව දුන්නේ. உங்கள் கணவருக்கு துணையாக தான் உங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். හැමදේටම සපෝට් කරන්න. எல்லாவற்றிற்கும் துணையாக ඔහු இருக்கும்படி සමග ඉන්න. அவரோடு கூட இருக்கும்படிக்கு දෙවිඳුන් ඔබ දුන්නේ ඔහුට. ஆண்டவர் உங்களை அவருக்கென்று கொடுத்திருக்கிறார். ஆமென். විවිධ මානසික පීඩනත් එක්ක පුරුෂයා එන විට வெவ்வேறு மன உளைச்சல்கள் கூட கணவர்மார் வருகிற பொழுது, දරුවන් සිටින විට பிள்ளைகள் இப்படி இருக்கிற பொழுது, පවුලේ පීඩන තිබෙන විට குடும்பத்திலே பிரச்சனை உபத்திரவங்கள் இருக்கிற பொழுது ඇය තමයි සුව කරන එක. தாய் தான் அங்கே சுகமாக்குகிறவளாய் இருக்கிறாள். හලෙලූයා. ஹalleluya. මම ගිය සතියේ ආගෙන හිටියා නෙල්සන් මණ්ඩේලා කියන කතාව. நெல்சன் මණ්ඩේලාவின் கதையை நான் கடந்த வாரம் සවුත් ඇෆ්‍රිකාවේ கேட்டுக்கொண்டிருந்தேன். හිටපු ශක්තිමත්ම නායකයෙක්. මුළු ලෝකම ගෞරවය ලැබපු නායකයෙක්. முழு உலகத்தின் கௌரவத்தையும் பெற்றுக்கொண்ட சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு பலமுள்ள தலைவன். ඔව් ක්‍රිස්තියානි කෙනෙක්. அவன் ஒரு கிறிஸ்தவன். ඔව් කියන මේ වගේ දෙයක්. அவர் இப்படி ஒன்றை சொல்லுகிறார். ශක්තිමත් අය பலமுள்ளவர்கள் දඟලන්නේ නැහැ. அவர்கள் குதிப்பதில்லை என்று, කෑ ගහන්නේ නැහැ. அவர்கள் கத்துவதில்லை, වැළපෙන්නේ නැහැ. அவர்கள் அழுந்து புலம்புவதும் இல்லை. ඔව් ශක්තිමත් අය. அவர்கள் பலன் உள்ளவர்கள் ஆனபடியினாலே. හුඟක් අය හිතනවා කෑ ගහන රණ්ඩු වෙන சிலர் நினைக்கிறார்கள் கத்தி சண்டையிட்டு அழுது கொண்டு වැළපෙන புலம்புகிறவர்கள் අය ශක්තිමත්. அவர்கள் பலன் உள்ளவர்கள் என்று. උන් ටිකක් දුර්වලයි. அவர்கள் උන් பலவீனமானவர்கள். ටිකක් දරා ගන්න බැරි. அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சில ශක්තිමත් காரியங்கள். අය පෙන්නගන්නේ නැහැ. பலன் உள்ளவர்கள் அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள், காட்டிக் கொள்வதில்லை. උන් කෑ ගහන්නේ නැහැ. அவர்கள் கத்தி கூச்சலிடுவதில்லை. උන් දන්නවා වැඩේ කරන්න ඕනේ විදිය. இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை අන්න ඒ அவர்கள் වගේ අය அறிந்திருப்பார்கள். තමයි මේ භාර්යාව. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தாய்மார். ஆமென். ஹalleluya. ඔබ ආශිර්වාද ලද්දා. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ඊතෝපදේශ පළවෙනි පරිච්ඡේදයේ 8 සහ 9 වෙනි වගන්තය. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் 9ஆம் வார்த்தை. මාගේ පුත්‍රය නුඹේ පියාගේ ගුරුකම අසන්න නුඹේ මව්ගේ උපදෙස් අත්නොහරින්න මක් නිසාද ඒවා නුඹේ හිසට හොබනා මාලාවක්ද නුඹේ බෙල්ලට මාලයක්ද වෙත්. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். මවගේ උපදේශ නැත්තම් ඇයගේ ඉගැන්වීම් ඇය කියා දෙන්නා වූ දේවල් உன் தாய் உனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் මේ පිස්සු කතා කරන්න එපා කියලා අයින් කරන්න එපා. பைத்தியமாக பேச வேண்டாம் என்று அவைகளை අම්මා ஒதுக்காதீர்கள். කියන දේවල් අයින් කරන්න එපා කියලා உங்கள் කියනවා. அம்மா சொல்லுகிற காரியங்களை ஒதுக்க ඒවා வேண்டாம். ඔටුන්නක්සා බෙල්ලට වටිනා මාලයක්. அது சிரசுக்கு அலங்காரம் முடியும், கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கிறது. මව්වරුනි தாய்மாரே, මම අම්මලා ගැන කතා කරන්නේ මෙතන දරුවෝ ගැන නෙවෙයි. நான் பிள்ளைகளுக்கு அல்ல தாய்மாரை குறித்து இங்கே பேசுகிறேன். ඔබ හොඳ ගුරුවරියක්. நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர். ඒ පවුලට அந்த குடும்பத்துக்கு ටීචර් කියන පට්ටමක් නෑ ඔබට. உங்களுக்கு அந்த பட்டம் தான் இல்லை. සමහර දේවල් උගන්වන්න පුළුවන් හැකියාවක් නෑ. சில காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். නමුත් ඔබ ඒ පවුලට ගුරුවරියක්. ஆனாலும் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆசிரியர். ඔබ දවසට වචන 10ක් කර කියලා දෙන්න ඕනේ. ஒரு 10 வார்த்தைகளாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் මේක கொடுக்க කල வேண்டும். යුතුයි, මේක හොඳයි, මේක යාපත් කියන දේවල්. இதை செய்ய வேண்டும், இது நல்லது, இது நன்மைக்கானது ඔබ என்று. හොඳ ගුරුවරියක්. நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர். මගේ භාර්යාව කියන දේවල් ආන්න නැතුව මං අමාරුවේ වැටෙන දේවල් ගොඩක් තියෙනවා. என் மனைவி பேச்சை கேட்காமல் நான் கஷ்டத்தில் விழுந்த நாட்கள் அதிகம் இருக்கிறது. ඇගේ ගුරුකමට වුන්කම් දුන්නේ නැති නිසා. அவருடைய அந்த ஆசிரியர் தன்மைக்கு நான் செவி ඒකට கொடுக்காமல், වටිනාකමක් දුන්නේ නැති නිසා. அதற்கு ஒரு பெருமதியை ඒක கொடுக்காததால், ගණන් ගත්තේ නැති නිසා. அதை நான் බයිබලයේ கணக்கெடுக்காததால், කියන එක කරන්න එපා. வேதம் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறது. අම්මලා හොඳ ගුරුවරියක්. அம்மாமார் நல்ல ஆசிரியர்கள். ඒකට වුන්කම් දෙන්න. அவர்களுக்கு செவி கொடுங்கள். ඒක යාපතක්. அது நன்மை. අම්මලා උගන්වන්න. தாய்மாரை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், කියලා දෙන්න. சொல்லிக் கொடுங்கள். ඔබට පොතක් බයිබලයක් පෙරලා කියවන්න මේ උගන්වන්න බැරුව ඇති. வேதாகமத்தை புரட்டி சொல்லிக் கொடுக்க முடியாமல் போகலாம்.
පොතෙන් උගන්වන්න බැරිව ඇති. புத்தகங்களை வைத்து கற்றுக் கொடுக்க முடியாமல் போகலாம். ඔබගේ අත්දැකීමෙන් ඔබට උගන්වන්න බොහෝ දේවල් තිබෙනවා. உங்கள் அனுபவங்களுக்கு கூடாக நீங்கள் கற்றுக் கொடுக்க அநேக காரியங்கள் ඔබ இருக்கின்றன. අමාරුවේ වැටුණු දේවල්. நீங்கள் கஷ்டத்திலே விழுந்த ප්‍රශ්න වලට நாட்கள், මුහුණ දුන්න දේවල්. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ඔබට நாட்கள், අලාභානයකට මුහුණ දුන්න நீங்கள் විදිය. நஷ்டங்களுக்கு முகம் கொடுத்த விதம், වේදනාවට මුහුණ දුන්න විදිය. வேதனைகளுக்கு முகம் கொடுத்த දැන් விதம், කොහමද ඉන්නේ? இப்பொழுது ඒ எப்படி වලින් இருக்கிறீர்கள்? ඔබ ඉගෙන ගත්ත දේවල්. அதற்குடாய் நீங்கள் கற்றுக்கொண்டவைகள், පවුලට දරුවන්ට පුරුෂයන්ට අනිත් අයට එක වටිනා දේවල්. பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு கணவன்மாருக்கு அது பெருமதியானவை. ඒකට ඇවුම්කන් දෙන්න. அவைகளுக்கு செவி ඒක கொடுங்கள். වටිනා දේවල්. அவைகள் பெருமதியானவைகள். අම්මේ තව වචනයක් තියෙනවා මේක ටික භයානකයි කියුම ඊතෝපදේශ 30:17. நீதிமொழி 30ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வார்த்தை. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் පිඩුඟුම් කලහින් කුංජුகள் තින්නුම්. පියාට නිඳා කරන්නා වූ මව්ට කීකරුවීම සුළු කරන්නා වූ ඇස දෙනියේ කපුටුවෝ උගුලන්නෝය. රාජාලි පැටවුද එක කන්නෝය. මවගේ මොකක්ද කියන මවගේ? මොකක්ද කියන පදේ? මවට කීකරුවීම සුළු කරන්නා. මව කියන දේට අකීකරු වෙන්නා වූ අයගේ தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவர்கள், වටිනා වූ දේවල් තමයි අම්මලා කියන්නේ. தாய்மார் பெருமதியானவைகளை தான் දරුවෝ சொல்லுவார்கள். විනාශ කරන දේවල් පුරුෂයාව පවුල විනාශ කරන දේවල් අම්මා කියන්නේ නැහැ. கணவன் அழிந்து போக, பிள்ளைகள் அழிந்து போகக்கூடிய காரியங்களை தாய் මේ சொல்லுவதில்லை. මව උගන්වන කියා දෙන දේ සුළු කොට හිතන්න එපා. இந்த தாய் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் එසේ அசட்டை பண்ண සුළු வேண்டாம். කොට හිතුවොත් அதை நீங்கள் ஏளனமா எண்ணினால், අණ්ඩංගාගති කියන සුළු සිංහලදල මේ ලොකු උට තියෙන කපුටේ ඉන්නේ කට්ටකලු මොනවද කියන්නේ ඒකට? තමිල්ලන අණ්ඩංගාගම මොකද්ද කියන්නේ? ටිකක් ඒ කපුටා ටිකක් ලොකුයි, ලොකු උට තියෙන්නේ මේ ඒකටත් කපුටද කියන්නේ? ඈ තව පරිවර්තනයක් කියන්නේ ඒ විදිහට අණ්ඩංකාගම நம்ம வந்து இந்த கர்த்தக்க ஆகல பார்த்தான அப்படி சொல்லுவோம். இது அப்படி இல்லை. මේක කියන්නේ ඇවිල්ලා ඒ කපුටාගේ ඔට දිගයි. அந்த காகத்தின் மூக்கு நீளமாயிருக்கும். සාමාන්‍ය කපුටට වඩා මේ සමහර වර්ගයක් තියෙන කපුටන්ගේ උගේ ඔට දිගයි. சில காகங்களுக்கு சொண்டு நீளமாயிருக்கும். කට්ටකලුයි. கருப்பாக இருக்கும். ටිකක් ලොකුයි. பெரிய மிருகமாக இருக்கும். උන්කක් ගන්න නෝංගල මේ තමයි කියන්නේ. அவன் சத்தமே மிகவும் பயங்கரமாயிருக்கும். උගේ ඔට දිගයි. அவனுடைய சொண்டு ඊපස්සේ நீளமாயிருக்கும். කියන රාජාලියාගේ පැටව கழுகின் பிள்ளைகள், குஞ்சுகள், මේ රාජාලියාගේ ඔටත් දිගයි. அந்த கழுகின் சொண்டும் நீளமாயிருக்கும். පියාගේ වචනයටත් මවගේ වචනයට අකීකරු වෙන්නා වූ දරුවන්ට தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளின் මේ ඔට දිගට තිබෙන කපුටාසා මේ රාජාලයාගේ ඇස් அந்த சொண்டு நீளமாயிருக்கிற ගුලාදමනවා. கழுகும் காகமும் அவர்களுடைய கண்களை தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. එඩියට ඔටෙන් ගාල ගන්න එලියට. அந்த சொண்டினாலே அந்த கண்களை பிடுங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ඒ මොකද්ද? அது என்ன? අන්ධ වෙනවා. அவர்கள் குருடாக்கப்படுவார்கள். දෙමාපියන්ට අකීකරු වෙන්නා වූ මේ වචනයට දෙමාපියන්ගේ භාර්යා මවගේ පියාගේ වචනේ ගණන් ගන්න නැත්නම් ඒ දරුවන් නිකන් අන්ධ වෙනවා. பெற்றோருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் குருடாக்கப்படுவார்கள் என்று අපි சொல்லப்படுகிறது. දරුවන් ගැන තව කාලයක කතා කරමු. நாங்கள் வேறு நாளிலே பிள்ளைகளை මම குறித்து කතා பேசுவோம். කරන්නේ මවගේ ඉගැන්වීම, මවගේ ගුරුකම, අය කියා දෙන්නා වූ දේවල් කොයිතරම් වටිනවද? நான் சொல்லுவது தாயின் போதகம் எவ்வளவு பெருமதியானது என்பதை. මව ඔබ වටිනා අය. தாய்மாரே, நீங்கள் பெருமதியானவர்கள். වටිනා වස්තුවක්. நீங்கள் பெருமதியான சொத்து. ඒකයි යේසුස් වහන්සේ කුරුසේ එල්ලී සිටින මොහොතේ ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த பொழுது තමාගේ මිත්‍රයා වෙන යෝහන් වඩ ගන්නවා. தன் நண்பனாகிய யோவானை அழைத்து, මෙන්න මගේ මව අද පටන් ඔබගේ මව. இதோ என்னுடைய தாய், இனிமேல் இவள் உன்னுடைய தாய் என்று ඇය சொல்லுகிறார். ඔබ බලාගන්න. இவளை நீ பார்த்துக்கொள். යෝහන් යේසුස් වහන්සේගේ නෑදෑයෙක් யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரனாக இருந்தார். සහෝදරයෙක්. உறவின் முறையாக තමාගේ இருந்தார். මව
අතරලා ගියේ නැහැ. தன் தாயை அவள் கைவிட்டு செல்லவில்லை. තමාගේ මිත්‍රයාට බාර කරනවා. தன் நண்பனுக்கு தன் தாயை මගේ ஒப்படைக்கிறான். මව බලා ගන්න. என் தாயை பார்த்துக்கொள். මගේ මේ පොළොවේ මගේ ජීවිතයේ කාලය අවසන්. என் பூமியிலே என் வாழ்நாள் முடிந்தது. නමුත් මගේ මව තව ඉන්නවා මේ ஆனால் පොළොවේ. என் தாய் இன்னும் இருக்கிறார். ඇයව කෙනෙක් ඕනේ බලා ගන්න. அவளை பார்த்துக்கொள்ள ஒருவர் ඇයව வேண்டும். ආරක්ෂා කරන්න. அவரை பாதுகாக்க, ඇයට අවශ්‍ය වූ දේවල් සපයන්න. அவளுக்கு தேவையானதை செய்து මේ கொடுக்க මව ඔබ බලා ගන්න. என் தாயை நீர் பார்த்துக்கொள். අද පටන් ඔබගේ මව. இன்று முதல் இவள் உன்னுடைய தாய். ප්‍රේමවන්තේ. அன்பானவர்களே, යේසුස් වහන්සේ මවවරුන්ට ගෞරවය කළා. இயேசு கிறிஸ்து தாய்மாரை கனம் பண்ணினார். උසස් ගෞරවයක්. அவர் உயர்ந்த கனத்தை අපේ கொடுத்தார். දෙවියන් වහන්සේත් එයමයි. எங்களுடைய ஆண்டவர் அப்படித்தான். අද ලෝකේ වෙනස්. இன்று உலகம் வித்தியாசமாயிருக்கிறது. විවිධ දේවල් සිදු වෙනවා ලෝකේ. வெவ்வேறு காரியங்கள் உலகத்திலே நடக்கிறது. මවවරු මරණ කාලයක්. தாய்மார் மரணிக்கிற நாட்களில் තමා බලාපොරොත්තු වුණ දේවල් සිදු වෙන්නේ නැත්නම් මවවරු මරණවා සමහර අය. சில பேர் தான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காவிட்டால் தாயை கொலை ඒ செய்கிறார்கள். වගේ භයානක කාලයක අපි ඉන්නේ. அப்படி பயங்கரமான சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். මවවරුන්ට අගේ කරන්නේ නැති කාලයක්. தாய்மாரை கனம் பண்ணாத மதிக்காத நாட்கள். මවවරුන්ට ස්තුතිවන්ත වීමක් නැති කාලයක්. தாய்மாருக்கு நன்றி இல்லாத මවවරු பிள்ளைகள். කරපු දේවල් අමතක වුණ කාලයක්. தாய்மாருடைய அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை மறந்த பிள்ளைகள். ප්‍රේමවන්තයනි. அன்பானவர்களே, අපේ මව எங்களுடைய தாய் වටිනවා කෙනෙක්. பெருமதியானவள். ஆமென். දරුවෝ අපි කුමන තත්වයට ගියත් பிள்ளைகள் நாங்கள் எந்த நிலைமைக்கு சென்றாலும் මව මවමයි. தாய் தாய்தான். ඔබ උගත් වෙන්න පුළුවන්. நீங்கள் கற்றவர்களாய் இருக்கலாம். ඔබ ධනවතෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் பணக்காரராக இருக்கலாம். ඔබගේ භාර්යා ඔබගේ මව නූගත් වෙන්න පුළුවන්. உங்கள் தாய் கல்வி அறிவு இல்லாதவராய் இருக்கலாம். හරියට ඇඳුමක් අඳින්න දන්නේ නැති කෙනෙක් වෙන්න சரியாக පුළුවන්. உடுத்த தெரியாதவராக இருக்கலாம். සෙරප්පුවක් නැතුව ඇවිදින්නා වූ කෙනෙක් වෙන්න පුළුවන්. செருப்பு போடாமல் හරියට நடக்கிறவராக යම් இருக்கலாம். දේවල් කතා කරන්න දන්නේ නැහැ. சரியாக பேச ඔබ தெரியாது. දන්න භාෂාව අම්මට දන්නේ නැහැ. நீங்கள் அறிந்த பாஷை அவள் அறிந்திருக்காமல் இருக்கலாம். සමහර අය සිංහල දෙමළ කතා කරන්නෙත් ඉංග්‍රීසි උච්චාරණයෙන්නේ. இந்த அநேகர் வந்து தமிழையும் சிங்களத்தையும் ஆங்கில உச்சரிப்பில் தான் பேசுவாங்க. தமிழா பேச மாட்டாங்க. දරුවෝ ඒ විදියට තමයි දැන් අධ්‍යාපනය වෙනස්, ඔවුන්ගේ පසුබිම් වෙනස්. ඒ විදියට ඔබ කතා කරනවා වෙන්න පුළුවන්. அப்படி நீங்கள் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த காலகட்டம் அப்படி இருக்கிறபடினாலே ඔබගේ මවට ඔබ දාන ටෝක් දාන්න බෑ. நீங்கள் சொல்லுகிற விதமாய், பேசுகிற விதமாய் உங்கள் தாயால் செய்ய முடியாமல் இருக்கலாம். එයා වටිනා ஆனாலும் அவள் பெருமதியான ஒரு சொத்து. එයා වටිනා වස්තුවක්. அவள் பெருமதியான ஒரு சொத்து. ප්‍රේමවන්තේනි. அன்பானவர்களே, අපි කුමන තත්වයට ගියා நாங்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் මව මවමයි. தாய் தாய் தானா. ඇයට දී යුතු ගෞරවය, ඇයට කළ යුතු දේ කරන්න. அவருக்கு செய்ய வேண்டிய கணம், அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். ක්‍රිස්තියානි කියලා මව අතාරින්න එපා. கிறிஸ்தவர்கள் என்பதினாலே தாயை விட்டுவிட ඒක வேண்டாம். අපට කරන්න බෑ. அதை நாங்கள் செய்ய වෙන முடியாது. ඕනම කෙනෙක්ට කරන්න. வேறு யார் வேண்டுமானாலும் බයිබලය செய்யலாம். අපට ඉඩ දීලා නැහැ. வேதாகமத்திலே அதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை. මවට ගරු කළ යුතු. தாயை கணம் பண்ண ඇයට வேண்டும். ආදරය කළ යුතු. அவளை நேசிக்க ඇයට வேண்டும். සැලකිය යුතු. அவரை நீங்கள் ඇයව கவனிக்க බලාගත வேண்டும். அவரை යුතු. பார்த்து கொள்ள வேண்டும். අපේ මව දුර්වල වෙන්න எங்கள் පුළුවන්. தாய் பலவீனமானவராய் இருக்கலாம். එයා වටිනා වූ කෙනෙක්. ஆனாலும் அவர் எங்களுக்கு பெருமதியானவர். ஆமென். 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 මේ අම්මලාගෙන යාත්නා කරන්න කැමතියි. நாங்கள் இந்த தாய்மாருக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். හරි අපි යාත්නා කර අවසන් කරමු. நாங்கள் ஜெபித்து நிறைவு செய்வோம். ස්වාමිනේ ඔබට ස්තුති වේවා අද දවසේ. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி අපි செலுத்துகிறோம். ඔබට ප්‍රශංසා කරමි. நாங்கள் உமக்கு மகிமை ඔබගේ செலுத்துகிறோம். කරුණාව ගැන ස්තුති. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ඔබගේ බලය ගැන ස්තුති. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. ඔබගේ අභිමුඛය ගැන ස්තුති. உம்முடைய சமூகத்திற்காய் ඔබ අප நன்றி. මැදියේ ක්‍රියා කරන නිසා ස්තුති. எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறது. පියාණන් අද දින මේ ස්ථානට පැමිණියා වූ හැම කෙනෙක් නිසා ඔබට ස්තුති. ஆண்டவரே, இந்த நாளிலே இங்கே வந்த எல்லோருக்காகவும் මත நன்றி. ඔබ තබපු ඔබගේ කරුණාව ගැන ඔබට ස්තුති. அவர்கள் மீது நீர் வைத்த உம்முடைய ඔබ கிருபைக்காய் මොවුන්ට දුන්න நன்றி. ශක්තිය නිසා ස්තුති. கொடுத்திருக்கிற பலத்திற்காக පියාණනි நன்றி. ප්‍රශංසා වේවා. ஆண்டவரே, உமக்கு மகிமை දෙවි உண்டாவதாக. පියාණනි ආපු හැම කෙනෙක්ට ඔබ ආශිර්වාද කළ ஆண்டவரே, බැනව. வந்த எல்லோரையும் ஆசீர்வதித்து ස්වර්ගය විවර කරමුන්ට ඔබ ආශිර්වාද කරන්න. பரலோகத்தை திறந்து இவர்களை හැම ஆசீர்வதித்து රෝගයක්ම සුව කරන්න. எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்த නිරෝගීව තබන්න. ஆரோக்கியமாய் வைத்திருந்தோம். සතුට සමාදානය මා ප්‍රකාශ
ප්‍රකාශ කරමි. சந்தோஷத்தை சமாதானத்தை நான் அறிக்கை செய்கிறேன். ප්‍රීතිය ප්‍රකාශ කරමි. மகிழ்ச்சியை அறிக்கை செய்கிறேன். ආර්ථික ආශිර්වාදය ප්‍රකාශ කරමි. பொருளாதார ஆசீர்வாதங்களை அறிக்கை செய்கிறேன். රැකියාවන් ව්‍යාපාරවලට මම ආශිර්වාද தொழில் කරමි. வியாபாரங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். යන මාර්ගවල මුන් ආරක්ෂා போகிற வருகிற வழிகளில் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். කිසිම රෝගයක් අනතුරක් මුන්ට ලං වෙන්නට නොදී எந்த விபத்துகளும் ஆபத்துகளும் நேரிடாமல் යක්ෂයාගේ පරීක්ෂාවෙන් මොන්ව ගලවන්න. பிசாசின் சோதனைகளிலிருந்து යක්ෂයාගේ பாதுகாத்து උගලෙන් මොන්ව ආරක්ෂා பிசாசின் කරන්න. வலைகளிலிருந்து இவர்களை හැම பாதுகாத்துக் නිවසක් கொள்ளும். තුල ක්‍රියා කරන්න. எல்லா வீடுகளுக்குள்ளும் හැම கிரியை පවුලක් செய்துள்ளோம். තුල ඔබ ක්‍රියා எல்லா කරන්න. குடும்பங்களுக்குள்ளும் கிரியை පියාණනි செய்துள்ளோம். මව්වරු ගැන ඔබට ස්තුතියි. ஆண்டவரே தாய்மாருக்காக உங்க உமக்கு தவறு நன்றி. சக்திமாத் கலம. இன்னும் அவர்களை උන්ගේ பலப்படுத்துகிறோம். දුර්වලකම ඉවත් කළ அவருடைய මැනව. பலவீனங்களை උන්ට நீக்கி අවශ්‍ය වූ ප්‍රඥාව දෙන්න. அவர்களுக்கு தேவையான උන්ගේ ஞானத்தை තවත් கொடுத்தருளும். ශක්තිමත් කළ මැනව. இன்னும் அவர்களை பலப்படுத்துவீராக. ප්‍රඥාවන්ත භාර්යාවක් ஞானமுள்ள மனைவி තමාගේ නිවස ගොඩනගනවා தன் කියා வீட்டை බයිබලයේ කියා கட்டுகிறாள் තිබේ. என்று வேதம் சொல்லுகிறபடி ස්වාමිනේ ඒව ශක්තිමත් කරන්න. ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும். තමාගේ පවුල තව ගොඩනගවන්න தன் ප්‍රඥාව குடும்பத்தை දෙන්න. இன்னும் கட்டி எழுப்ப ஞானத்தை ඒ ඔබ தந்துள்ளோம். ආරක්ෂා කරන්න. அவளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் උන් கொள்ளும். කලාව හැම ක්‍රියාවක් ගැන ඔබට ස්තුතියි. அவர்கள் செய்கிற எல்லாவற்றிற்காக உமக்கு ස්වාමිනේ நன்றி. අපි යාත්නා කරනවා. ஆண்டவரே நான் අපේ ஜெபிக்கிறேன். රටට ඔබ ආශිර්වාද எங்கள் කරන්න. தேசத்தை நீர் රට තුල ஆசீர்வதித்து යහපත් දේවල් සිදු වෙන්න தேசத்துக்குள்ளே සලස්වන්න. நன்மைகள் நடக்க நிற்கிறீர்கள் ස්වාමිනේ ආස අපේ රටට තිබෙන ආශිර්වාද ලබන පිණිස ஆண்டவரே தேசம் உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி සියලු මාර්ග විවෘත කරන්න. எல்லா வழிகளையும் திறந்துள்ளோம். රජයට අවශ්‍ය වූ කරුණාව දෙන්න. அரசாங்கத்துக்கு தேவையான கிருபையை උන් පොරොන්දු தந்துள்ளோம். වුණ දේවල් ඉෂ්ට කරන්න. அவர்கள் வாக்குத்து செய்ததை උන් ගන්නා වූ நிறைவேற்ற තීරණ ඉෂ්ට කරන්න. அவர்கள் செய்கிற உன்ட தீர்மானம் பிரඥාව நிறைவேற்ற දෙන්න. அவர்களுக்கு ஞானத்தை රජයේ தந்துள்ளோம். නිලධාරීන්ට ඔබ ආශිර්වාද அரசு ஊழியர்களை ஆசீர்வதித்தருளும். පොලිසිය ත්‍රවිධ හමුදාවට ආශිර්වාද කරන්න. முப்படையினரை ஆசீர்வதித்தருளும். මනුෂ්‍යයන්ගේ අදවත් තුළ සමාදානය පැවතෙන மனிதர்களுடைய සලස්වන්න. இருதயங்களிலே சமாதானம் நிலைத்திருக்க රට கிருபை තුළ යම් செய்தருளும். කැළඹීමක් තිබේනම් தேசத்துக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குமா ඒවා ඉවත් කළ මැන. அதை நீக்கி රට තුළ සමාදානයෙන් අපි ජීවත් වෙන්න. தேசத்துக்குள்ளே சமாதானமாய் நாங்கள் ඔබ අපේ ஜீவிக்கும்படி රටට ආශිර්වාද எங்கள் කරන්න. தேசத்தை රටේ ஆசீர்வதித்தருளும். වැසියන් ගැලවීම ලබන්න எங்கள் தேசத்தின் සලස්වන්න. குடிகள் ரட்சிக்கப்பட நீர் கிருபை ස්වාමීන් செய்தருளும். රෝගෙන් ඉන්නව හැම කෙනෙක්ම සුව කරන්න. ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற සභාව எல்லோரையும் තුළ රෝගෙන් சுகப்படுத்தும். ඉන්නව අය සුව කරන්න. சபைக்குள்ளே வியாதிப்பட்ட எல்லோரையும் යේසුස් වහන්සේගේ சுகப்படுத்தும். නාමයෙන් இயேசுவின் අපි ඒ நாமத்தினாலே රෝගවලට අණ அந்த කරනවා. வியாதிகளை ඒ ශරීරයෙන් கட்டளையிடுகிறோம். දුර වෙන්න அந்த කියලා. சரீரங்களை விட்டு සුව வெளியேறும்படி කර ආශිර්වාද කරන්න. சுகப்படுத்தி බලවත් ஆசீர்வதித்தருளும். කළ මැනව. வல்லமையாய் ස්වාමීන් பயன்படுத்தும். හැම කෙනෙක් මැදියේ ක්‍රියා. எல்லோர் மத்தியிலும் நீர் கிரியை අද செய்தருளும். එන්නට බැරි වුණා වූ අයටත් இன்று ආශිර්වාද. வர முடியாமல் போனவர்களையும் උන්ගේ ஆசீர்வதித்தருளும். ජීවිතවල ඔබ ක්‍රියා කරන්න. அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் උඹ கிரியை ධෛර්යමත් செய்தருளும். කළ මැනව. அவர்களை தைரியப்படுத்தும். ස්වාමීන් වහන්සේට ඔබ කතා කළ මැනව. அவர்களுக்கு நீர் ඔබ பேசுவீராக. එළිදරව් වෙන්න උන්ට. நீர் அவர்களுக்கு வெளிப்படுவீராக. බලවත් කළ මැනව. வல்லமைப்படுத்தும். බලවත් කළ මැනව. பலப்படுத்துவீராக. ආශිර්වාද කළ. ஆசீர்வதித்தருளும். පියාණන්ගේ ප්‍රේමයක් பிதாவானவருடைய அன்பும் ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ කරුණාව இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ශුද්ධාත්මයාණන්ගේ සහභාගීත්වය பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் අප සමගත් எங்களோடும் මේ ලෝකයා සමගත් இந்த உலகத்தோடும் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். හොඳයි ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක. කාටරි යාත්නා කරන්න ඕනේ නම් එන්න ආண்டவர் உங்களை